விருச்சிக ராசிக்கு செப்டம்பர் மாதம் எப்படின்னு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு மறுத்து அந்த அஷ்டம குருன்னு சொல்லக்கூடிய 8ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறது கொஞ்சம் இப்படி சின்ன சின்ன பலன்களை தடை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த செவ்வாய் 12ஆம் இடத்துல போகும்போது நம்ம ஓவர் எக்ஸ்பென்சிவை நம்ம மீட் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். அதனால் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் ரொம்ப வேகமாக எதையும் நம்ம செய்யக்கூடாது, செய்யவும் முடியாது. அதனால் தடையை நீங்கள் மீறவும் முடியாது. அந்த தடையை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுதான் உண்மை. மனோநிலையில் இருக்கக்கூடிய சிந்தனைகளை மேலோங்க வேண்டிய அவசியம் இருக்குது. சின்ன சின்ன உபாதைகளை பெருசுப்படுத்தாமல் நல்ல விதமாக இருக்க வேண்டிய சூழல் உருவாகும். தடுமாற்றத்தை பயப்படாதீங்க. தடுமாற்றம் இருந்தாலும் தாவி அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய எமோஷனல் கேரக்டர் விருச்சிக ராசி. வணக்கம் நேயர்களே. விருச்சிக ராசிக்கு செப்டம்பர் மாதம் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ விருச்சிக ராசி அப்படின்னு எடுத்தாலும் பகவான் செவ்வாய் தான் அதிபதி. செவ்வாய் எங்கே இருந்தார்? இது நாள் வரல 13ஆம் தேதி முடிய கன்னியில் இருக்கார். கன்னிங்கிறது விருச்சிக ராசிக்கு 11ஆம் வீடு. இந்த 11ஆம் வீட்டில் ராசிநாதன் இருக்கிறது கன்னியில் இருக்கிறது விசேஷம்தான். அதெல்லாமல் இந்த விருச்சிக ராசிக்கு மறுத்து அந்த அஷ்டம குருன்னு சொல்லக்கூடிய 8ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறது கொஞ்சம் இப்படி சின்ன சின்ன பலன்களை தடை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, சனி பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா விருச்சிக ராசிக்கு 5ஆம் வீட்டில் இருக்கிறார். 5ஆம் வீடுங்கிறது மீனம். இப்போ மீனத்தில் இருக்கிறது நல்லதா அப்படின்னு? நல்லது தான். இப்போ நிறைய இடங்களில் சார் நாம் ஒரு திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் தான் பழக்கமாக சொல்லிட்டு வரோம். அதில் மாற்றம் இல்லை. இப்போ தேசாச்சாரம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பஞ்சாங்கம் அவங்க இப்போ விருச்சிக ராசிக்கு சனி பகவான் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. 4ல் இருக்கிறதா சொல்லுவாங்க. இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய, ஏன்னா திருநள்ளாறு சனி பயிற்சிங்கிறது மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026. இப்போ அவங்கெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அது சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது விருச்சிக ராசிக்கு மட்டும். இந்த விருச்சிக ராசியில் பொறுத்தவரையில் இப்போ நமக்கு 5ல் இருக்கிற சனி பகவான் எங்கே பார்ப்பார் அப்படின்னா அவருடைய 10ஆம் பார்வையோ அவங்களுடைய தனம் சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டை பார்ப்பார். 2ஆம் வீட்டை பார்க்குறது சனி பகவான் பார்வை நல்லதா அப்படின்னா விருச்சிக ராசியை பொறுத்தவரை 3 நாளுக்கு வேண்டியவர். அவர் 5ல் இருக்கிறாரு. 5ல் இருக்கிறது 2ஆம் பார்வையாக பார்ப்பார். பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் வீட்டுக்கு அதிபதி, நமக்கு இருக்க அறிவாற்றல் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதுதான். அது சாதகமாக இருக்குது. இதுக்கு அடுத்ததாக நம்ம இன்னொரு அட்ராக்டிவ் என்ன அப்படின்னா, குரு பகவான் நமக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நமக்கு இந்த சனி பகவானால் நல்ல பலன் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதில் இன்னொரு பெரிய பியூட்டி, விருச்சிக ராசிக்கு 10 குடி பகவான் சூரியன் இந்த ஆவணி மாதன்றதுனால செப்டம்பர் இங்கிலீஷில் வரக்கூடிய ஆவணி மாதத்தில் 10ல் இருக்கிறாரு. 11ஆம் வீட்டில் வரப்போகிறார். இந்த 11 அப்படிங்கிறது சூரிய பகவான் நல்ல பெரிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். பொதுவாகவே 11ல் சூரியன் தான் ஓஹோங்கிற பலனை தருவார். அப்போ விருச்சிக ராசிக்கு தொழில்காரகன் பகவான் சூரியன். விருச்சிக ராசிக்கு தொழில்காரகன் பகவான் சூரியன். அவர் தொழில் ஸ்தானாதிபதி, தொழிலில் இருந்தும் தொழில்காரகனாக இருக்கக்கூடியவர் 10 கூடியவர் 11ல் வர்றது, அதாவது 14ஆம் தேதிக்கு மேலே ரொம்ப ஓஹோங்கிற ஒரு பெரிய பலனை தரலாம். செவ்வாய் 13ஆம் தேதி துலாத்துக்கு வந்துடுறார். இப்போ குரு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற மாற்றுக்கிறதே இல்லை. அவர் அப்படி தான் இருப்பார். அதில் மாற்றம் இல்லை. அதனால் சில விதமான தடைகள் இருக்குது, சிக்கல் இருக்குது. எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளில் பல தடைகளை கொடுப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். காரிய தாமதம், காரிய தடை இதெல்லாம் அன்அவைலபிள். காரிய தடையை நீங்கள் ஏற்பட்டு தான் ஆகும். அந்த காரிய தடையை மீறி நம்ம வெற்றி அடையும். அதுக்கு மாற்றுக்கிறதுக்கு எந்த விதமான ஐயப்பாடு இல்லை. என்ன விருச்சிக ராசிக்காரர்கள் அப்படின்னா, விசாக நட்சத்திர 4ஆம் பாதக்காரர்கள் எப்படி இருக்கும், அவர் அனுகூலம் இருக்காது. என்ன காரணம்? விசாக நட்சத்திர 4ஆம் பாதங்கிறது விசாகத்துக்கு அதிபதி பகவான் குரு. அவருக்கு வாய்ப்புகள் குறையும். அனுஷ நட்சத்திரமும் கேட்டை நட்சத்திரமும் விருச்சிக ராசி இருக்காங்களா, அவங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அப்போ என்ன ஒரே ராசிக்கு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா அந்த நட்சத்திராதிபதி நிச்சயமாக பகவான் குரு பகவான் விசாகத்துக்கு அதிபதி. அப்போ விசாகத்துக்கு அதிபதியாக இருக்க விருச்சிக ராசி 4ஆம் பாதமாக இருக்கிறவங்களுக்கு அஷ்டம குரு உண்டு. ஆகினால அவங்களுக்கு அவ்வளோ அனுகூலம் இல்லை. ஆனால் ராசிநாதனை மட்டும் இல்லாமல் நட்சத்திர சாராதிபதி, நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமத்தில் போகும்போது நிறைய விசாக நட்சத்திர விருச்சிக ராசிகள் அவஸ்தையில் இருக்காங்க. இந்த அனுஷ நட்சத்திரமோ கேட்டை நட்சத்திரம் அவ்வளோ அவஸ்தை இல்லை. ஏன்? ஏன்னா அனுஷத்துக்கு அதிபதி பகவான் சனி அங்கே இருக்கிறாரு. கேட்டை நட்சத்திரத்துக்கு அதிபதி பகவான் புதன் நல்ல நிலையில் கன்னியில் இருக்கிறார். அவருக்கு எந்த டவுட்டுமே எந்த பிரச்சனையும் வராது, குறிப்பாக செப்டம்பர். அப்போ எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள், மேலோங்கி நிற்கக்கூடிய சிந்தனைகள் இதில் இருக்கும். தாராளமாக பெரிய லெவலில் நம்ம சம்பாதிக்கலாம், பெரிய லெவலில் இருக்கக்கூடிய பொருளை ஈட்டலாம். அதற்கான ஒரு வாய்ப்புகள், சேமிப்புகள் இன்க்ரீஸ் ஆகும். வர்ற வருமானத்துக்கான திட்டமிடல் இருக்கும், நல்ல மன மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். நாம் அதற்கான அந்த நிலையில் நம்ம டெஃபினட்டாக நல்ல நிலையில் இருப்போம். ஸோ சூழ்நிலைகள் மாறுபட்டு இருக்கும் பொழுது அதற்கான வாய்ப்புகளை அமைச்சு தரக்கூடிய சூழலை நமக்கு தரும். இதெல்லாம் நமக்கு எக்ஸலண்ட்டான ஒரு அமைப்பு தரும். பொதுவாக நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், விவசாய பணியில் இருக்கிற விவசாயம் நல்லா இருக்குமா? ஏன்னா விருச்சிக ராசியில் மட்டும் விவசாயத்தில் இல்லை, எல்லாருக்கான விருச்சிக ராசி ஸ்பெஷல்.
ஏன்னா செவ்வாயோட ராசியை பார்த்ததுனால, செவ்வாய் 12ல் இருக்கிறதுனால நம்ம அந்த கிராப்ஸை நல்ல விதமாக ஈல்டு எடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம். அதுக்கடுத்தது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சேம்பர், கோட் ஃபார்ம், கேட்டில் ஃபார்ம், பொலிட்ரி ஃபார்ம்ஸ் எல்லாம் நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை, நிறைய ப்ரொமோட்டர்ஸ்லாம் விருச்சிக ராசியில் இருப்பாங்க, நிறைய இன்ஜினியர்ஸ் விருச்சிக ராசியில் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு. சேம்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மணல், ஜல்லி, கல் எல்லாம் வந்து விருச்சிக ராசி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அனுகூலத்தை தரும். நிறைய உயர் அதிகாரிகள், உயர் சிந்தனையாளர்கள், நிறைய பொறியாளர்கள்லாம் நிறைய விருச்சிக ராசியில் இருப்பாங்க. கொஞ்சம் கோபக்காரராக இருப்பாங்க. அவங்க உடல் ரீதியாக நமக்கு டென்ஷனை கொடுக்கக்கூடிய, உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதில் அமைக்கும். அதனால் எல்லா விதத்திலையுமே நல்ல பலன் தரக்கூடிய அற்புதமான ஒரு கிரக அமைப்புகள் சாதகப்படும். இப்போ பொதுவாக நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா, பொதுவாக ஏன் இந்த வார்த்தையை அதிகம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இது ஒரு காமனான சப்ஜெக்ட். இன்னும் சொல்லப்போனால் பொது பலன். இந்த பொது பலன் நமக்கு எவ்வளோ தூரம் நமக்கு அனுகூலத்தை தரும். இந்த மாதம் செப்டம்பர் மாதம் பிறந்தாச்சு, 1ஆம் தேதியிலேருந்து நம்ம வந்து 5ஆம் தேதிக்குள்ளே ராசி பலன் பார்த்துடுறோம். பார்க்கும்போது நம்ம அந்த ராசி பலன் இந்த மாதத்தில் இதெல்லாம் இருக்கும். சரி, கல்யாணம் ஆகாத ஒரு பெண்களை திருமணம் பண்ணக்கூடிய சூழல் உருவாகுமா சார்? ஏன்னா அஷ்டமத்தில் குரு இருக்கும்போது அவர் அனுகூலம் இருக்காது. சரி, நம்ம வந்து குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அது இருக்குமா? அதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. சரி, ஏதாவது நம்ம முதலீடு போடலாமா? சிந்தனை நமக்கு வந்து இந்த ரியல் எஸ்டேட்டில் முதலீடு போடுறதுக்கான வாய்ப்புகள் வருமா? இல்லை நான் வாங்கின நிலத்தில் வீடு கட்டலாமா? இல்லை கட்டிகிட்டு இருக்கிற வீடு தடை இல்லாமல் நம்ம வந்து போகுமா அப்படின்னா, அதெல்லாம் இந்த செவ்வாய் 12ஆம் இடத்துல போகும்போது நம்ம ஓவர் எக்ஸ்பென்சிவை நம்ம வந்து மீட் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். அதனால் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் ரொம்ப வேகமாக எதையும் நம்ம செய்யக்கூடாது, செய்யவும் முடியாது. அதனால் தடையை நீங்கள் மீறவும் முடியாது. அந்த தடையை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுதான் உண்மை. ஆக இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு இப்போ நம்ம இதை அடைஞ்சு தான் ஆகணும். சிந்தனை என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ 10லேருந்து இருக்கக்கூடிய நியாயமாக நம்ம வந்து 10ஆம் வீடு, 10ஆம் பார்வைங்கிறது சனி பகவானுக்கு வர்றதுனால நம்ம தாயார் ஸ்தானங்களை கவனமாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. மனோநிலையில் இருக்கக்கூடிய சிந்தனைகளை மேலோங்க வேண்டிய அவசியம் இருக்குது. சின்ன சின்ன உபாதைகளை பெருசுப்படுத்தாமல் நல்ல விதமாக இருக்க வேண்டிய சூழல் உருவாகும். அதனால் இன்வெஸ்ட் பண்ணுறதோ, இப்போ வேலையில் இருக்க சார், வேலையில் இருக்கும்பொழுது எனக்கு இந்த வேலையில் இருக்கக்கூடிய இன்னும் ஐக்கியம் எதாவது கிடைக்குமா, முன்னேற்றம் கிடைக்குமான்னு கேட்குறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவ்வளோ அனுகூலம் இருக்காது. அதனால் நம்ம அதை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஏதாவது நான் முதலீடு பண்ணலாமா? வேண்டாம். முதலீடு பண்ணுறதுக்கான சூழல் இப்போதைக்கு இல்லை. அப்போ இப்போ விருச்சிக ராசி அப்படின்னு எடுத்துக்கும்போது ஓவரால் நம்ம வந்து விசாக நட்சத்திரத்துக்கு மட்டும் நீங்கள் சொன்னீங்க, அனுஷ நட்சத்திரத்துக்கும் கேட்டை நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான அஷ்டம குரு நமக்கு அசௌரியம் கொடுக்கும்? பயப்படாதீங்க. அஷ்டம குரு அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் அஷ்டம குரு படுத்துமா படுத்தாதா, கொடுக்குமா கொடுக்காதாங்க தீர்மானிக்கிறது இந்த மாதத்தில் இருக்கிற இந்த கிரக அமைப்புகள் தான். ஏன்னா 10ல் இருக்கிற குரு நியாயமாக 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் 11ல் வரும்போது சூரியனா உங்களுக்கு பிரகாசத்தை உறுதியாக தருவார். ஏன்னா அந்த கிரகமே கிடக்கூடாது. அப்போ நம்ம என்ன நினைக்கலாம், அந்நிய செலாவணிகள் அனுகூலத்தை இருக்கும், மகான்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கும், எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் இருக்கும், கணவன் மனைவி உறவுகள் நல்லாயிருக்கும், நல்ல கல்வி நிலையில் இருக்கிற மாணவர்கள் சிறப்பாக இருப்பீங்க, உறவு முறையில் இருக்கும், நண்பர் வரைக்கும் பிரமாதமாக இருக்கும், கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் காவல்துறையில் இருக்கவங்க, உயர் அதிகாரியாக இருக்கிறவங்க, இப்போ இராணுவத்துறையில் இருக்கிறவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். மருந்தாளர்கள், இன்னும் சொல்லப்போனால் மருத்துவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் பண்ணுறவங்க ரொம்ப முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய, விவசாய பணியில் இருக்கக்கூடிய நல்ல மழை பெஞ்சு நல்ல கிராப்ஸ் நல்ல ஈல்டு வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த விருச்சிக ராசிக்கு உண்டு. ஒரே ஒரு சின்னது தடுமாற்றத்தை பயப்படாதீங்க. தடுமாற்றம் இருந்தாலும் நான் தாவி அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய எமோஷனல் கேரக்டர் விருச்சிக ராசி கண்டிப்பாக வரும், கவலையே வேண்டாம். அதனால் திட்டமிடல் அவசியம். எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் இல்லைனாலும் பின்னேற்றமான மாதம் இல்லை, கவனமாக கையாள வேண்டும். திட்டமிடல் அப்படிங்கிறது அவசியம். அஷ்டம குருனால் பயப்படாதீங்க. மற்ற எல்லா கிரகமும் நல்ல நிலையில் இருக்குது. உடல் ரீதியான சின்ன சின்ன உபாதைகள் இருக்கும். அதனால் சீசனலாக இருக்கக்கூடிய கோல்டு ஃபீவரை வந்து பயப்பட வேண்டியது ஒன்றும் அவசியம் இல்லை. கவனமாக இருங்க. இரவு நேர பிரயாணங்களை முடிந்த அளவுக்கு தவறுங்க. இது இந்த காலகட்டத்துக்கு அஷ்டம குரு இருந்தால் இரவு நேர பிரயாணங்கள் அனுகூலத்தை தராது. அதெல்லாமே உங்களுக்கு வந்து 7 வந்து குரு பகவான் அஷ்டமத்திலையும் 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால இரவு நேர பிரயாணங்கள் தவிர்ப்பது நல்லது. தேவையில்லாத வம்புகளுக்கு போகாதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. பக்கத்தில் அருகாமையில் உள்ள செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு, சஷ்டியில் முருகன் வழிபாடு ரொம்ப சிறப்பான பலனை தரும். முருகன் வழிபாடு உங்களுக்கு செவ்வாய்க்கிழமையில் இல்லைன்னா வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு ரொம்ப பலனை தரும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்பி தெற்கு தென்மேற்கு திசை உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சிகப்பு மஞ்சள் உங்களுக்கு ஊதா, இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமான நிறமாக அமையும். நல்ல பவழம் அணிஞ்சிருந்தீங்கன்னா போதும். அந்த பவழத்தை அணியில் அப்படி அணியாதவர்கள் ரியல் கோரல் அப்படி சொல்லக்கூடிய பவழத்தை மோதிரமாக அணிஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப சிறந்த பலனை. வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். நேயர்களே,
இந்த ஆதியந்தம் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க.